மக்கள் திலகம் எம்ஜிஆர் வாழ்வில் நடந்த சுவையான நிகழ்வு. எம்ஜிஆர் அவர்கள் எளியோர்கள் மீதும் ஏழைகள் மீதும் அதிகப்படியான அன்பை வைத்திருந்தார். ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பில் இருந்த பொழுது நரிக்குறவர் இன மக்கள் அவரை பார்க்க ராமாவரம் தோட்டத்திற்கு வந்தனர். எம்ஜிஆரை பார்த்ததும் அவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் கூச்சலிட்டனர். உடனே எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை அருகில் அழைத்து அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் பணம் கொடுத்தார். அவர் கொடுத்த பணத்தை வாங்கிய அனைவரும் எம்ஜிஆர் அவராலில் விழுந்து வணங்கினர். நரிக்குறவர் இன மக்களை எந்தவித பேதமும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அவர்களது குழந்தைகளை வாங்கி கொஞ்சினார். சமூகத்தில் அடித்தளத்தில் இருக்கும் அவர்கள் மீது எம்ஜிஆர் காட்டிய பாசத்தையும் அன்பையும் பார்த்து அங்கிருந்தவர்களின் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போது கூட்டத்தில் இருந்த வயதான நரிக்குறவர் ஒருவர் வெற்றிலை போட்ட வாயுடன் எம்ஜிஆர் அவர்களை கட்டியணைத்து முத்தமிட்டார். அவரது உதடுகளின் அடையாளம் எம்ஜிஆர் அவர்களின் கன்னத்தில் பதிந்துவிட்டது. இதை எதிர்பாராத எம்ஜிஆர் உதவியாளர்கள் வேகமாக பாய்ந்து அவரை விலக்க முற்பட்டனர். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சிரித்துக்கொண்டே, விடுங்கப்பா, அவங்க அன்பை இப்படி காட்டுறாங்க, இதுல தவறு ஒன்றுமில்லை என்று கூறினார். இதன் தொடர்ச்சியாக மறுநாள் நடந்ததுதான் வேடிக்கை. முதல் நாள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்துவிட்டு சென்ற நரிக்குறவர் சமூக மக்கள் மறுநாளும் கூட்டமாக வந்தனர். படப்பிடிப்புக்கு கிளம்பிக் கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் அவர்களிடம் விசாரித்தார். முதல் நாள் அவரை முத்தமிட்ட அந்த நரிக்குறவர், உங்க தயவால என் சபதம் நிறைவேறிடுச்சு சாமி என்றார். அதற்கு எம்ஜிஆர் அவர்கள், என்ன சபதம் அப்படின்னு கேட்டதற்கு, உங்களை யாரும் தொட முடியாதுன்னு எங்க கூட்டத்தினர் சொன்னாங்க, அவர்களிடம் வந்து உங்களை முத்தமிட்டு காட்டுறேன்னு சபதம் செய்தேன், ஜெயிச்சிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்க சாமி என்று கூறினார். அதை கேட்டு சிரித்த எம்ஜிஆர் அவர்கள், பரவாயில்லை, இனிமேல் இது போன்று வேறு யாரையும் முத்தமிடுவதாக சபதம் செய்யாதே, வம்பா போயிடும் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். பணியாளர்களை அழைத்து வந்திருந்த அனைவருக்கும் சாப்பாடு போட சொல்லிவிட்டு படப்பிடிப்புக்கு புறப்பட்டார்.